அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஸ்பெஷல் வணக்கம் உங்களுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இப்போ வந்துட்டு இஸ்ரேல் அண்ட் ஈரான் மிகப்பெரிய போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே அப்படின்னு பரவலாக பேசப்பட்டாலுமே கூட இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு வராங்க, அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுடன் இஸ்ரேலுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எஸ்பெஷலி இஸ்ரேலேருந்து ஈராக்கை தாண்டி இருக்கக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்னதான் பிரச்சனை, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது ரெண்டு நாடுக்கும் மாற்றி மாற்றி இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே அப்படின்னு நம்ம பரவலாக பேசுகிறோம் இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷனில். பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக பெரிய ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் ஸ்டார்டிங்லேருந்து அப்படின்றதுக்காக நாங்கள் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், ஒரு நாலேஜ் டெவலப் ஆகும் அப்படிங்கிறது ஒரு எங்களுடைய விருப்பம். சார் நம்ம பேசலாமா? ஓ எஸ், கண்டிப்பா. ஓகே, நான் ஆரம்பிச்சு விட்டுட்டேன், சொல்லுங்க நீங்க அந்த ஸ்டோரி. இஸ்ரேல். ஆமாம், இப்போ இதே அக்டோபர் மாதம் 2023ஆம் வருடம் 7ஆம் தேதி, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு, அதாவது பலஸ்தீனியன், அது வெஸ்ட் பேங்க்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அங்கிருந்து இஸ்ரேல் மேலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேலே எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய பார்வை வேறு, அதை நான் அப்புறமா கடைசியில் சொல்கிறேன். அது எதனால் நான் அதை நம்பலை அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி காரணங்கள் சொல்கிறேன். நான் இப்போ முதல்ல அது நடந்தது, உடனே இஸ்ரேல் பதில் அடி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம். நிறைய பேர் இப்போ எந்த இடத்துல நிற்குதுன்னா, நடுவில் நானே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், பேச்சுவார்த்தைகள் 2-3 சுற்று நடந்துருச்சு. ஒன்று கெய்ரோவில் நடந்தது, இன்னொரு கட்டாரில் நடந்தது. இது மாதிரிலாம் நடந்தபோது அநேகமாக அமைதி திரும்பிடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனால் அதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது வார் கொஞ்சம், அதாவது இந்த போர் கொஞ்சம் மேலே இன்னும் அதிகமாக ஆரம்பித்தது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3-4 காரணங்கள் நம்ம குறிப்பாக சொல்லலாம். ஒன்று இந்த ஹமாஸினுடைய தலைவர் ஹனியா அப்படிங்கிறவர், ஓகே, அவர் ஒரு விருந்தாளியாக ஈரான் நாட்டுக்கு போயிருந்தார். அங்கே ஒரு நல்ல கெஸ்ட் ஹவுஸில், ரொம்ப பாதுகாப்பான கெஸ்ட் ஹவுஸில் அவரை தங்க வச்சுருந்தாங்க. அவரை தாக்குதல் நடத்தி ஈரான் அவர் இறந்து விட்டார். இஸ்மாயில் ஹனியா அப்படின்னு பேர். அவர் ஹமாஸ் தலைவர். அவருக்கு கீழே இருக்கிறவர் தான் யாஹியா சின்வர்னு. அவர் இப்போ பலஸ்தீன்லேயே இருந்து மேற்கொண்டு எல்லா வேலையும் அவர் பார்த்துக்கிறார் அவர் அந்த இடத்துல. அதனால் அது ஒரு பாயிண்ட், முதல் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இஸ்மாயில் ஹனியா இறக்கிறதுக்கு முன்னாடி, அதே ஈரானுடையது இராணுவ பெரிய லெவலில் இருக்கிற ஒரு தலைவர் இராணுவ அதிகாரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னு, அவர் பேர் சுலைமானின்னு பேர். அவரையும் ஒரு ஃபியூனரல் போது இஸ்ரேலினுடைய மொசாதுங்கிறது இஸ்ரேலினுடைய உளவு ஸ்தாபனம், அவங்க அவர்களால் இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பட் மொசாது நான் எங்களாலலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது முடிஞ்சுது. இது ரெண்டாவது இன்சிடெண்ட், முக்கியமான இன்சிடெண்ட்டாக நம்ம பார்க்குறோம். மூணாவது இன்சிடெண்ட்டாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஈரானில் அணு ஆயுதங்கள் தயாரிப்புக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, முன்னாடியே ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கேன், ஈரானில் யுரேனியம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் யுரேனியம் மட்டும் இருக்க தவிர அதை அணு ஆயுதங்களாக மாற்றத்துக்கான டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இல்லை. அந்த டெக்னாலஜியை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 3 நாடுகள் இருக்குது. ரஷ்யா இருக்குது, சைனா. இதெல்லாம் சந்தேக கண்ணோட உலகத்தால் பார்க்கப்படுகிறது. சில பேர் ஆணித்தரமாக சொல்கிறாங்க, ஆனால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு கிடையாது. இவங்க தான் பண்ணாங்க, இப்படி தான் டெக்னாலஜி வந்ததுங்கிறத குறிப்பிட்டு ஆணித்தரமாக சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே மறைமுகமாக தான் நடக்கும். இது ஏன்னா அணு ஆயுதங்கள்ன்றது மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கக்கூடியது. அதனால் அது ரஷ்யா, சைனா, அப்புறம் நார்த் கொரியா இருக்குதுன்னு நம்பப்படுகிறது. ஸோ இவங்க 2 பேரும், இவங்களுக்கு யுரேனியம் வேணும், அவங்களுக்கு டெக்னாலஜி, அதாவது ஈரானுக்கு டெக்னாலஜி வேணும், மற்ற 3 நாடுகளுக்கு யுரேனியம் வேணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அந்த அணு ஆயுதங்கள் உற்பத்திக்கு கொஞ்சம் டிலே ஆகி இருந்துரு. அதாவது போர்னு வந்தால் எங்களால் அணு ஆயுதத்தை ஒரு 10 நாளில் தயாரிக்க முடியுங்கிற நிலைமைக்கு ஈரான் தள்ளப்பட்டது. அது ரெடியாக இருக்காங்க. ஏற்கனவே நம்ம 2 பேர் இறந்து போனாங்கன்றதை பார்த்தோம். மூன்றாவது இன்சிடெண்ட் இந்த நியூக்ளியர் இதை பற்றி, அதில் என்னென்னா, ஒரு 5 நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அதில் என்ன ஆகிடுதுன்னா, குறிப்பாக 2 சயின்டிஸ்ட்டு ஒருத்தர் லேபிலேருந்து வீட்டுக்கு போகிறாரு, இன்னொருத்தர் வீட்டிலேருந்து லேபுக்கு போகிறாங்க. நடுவில் எங்கேயோ நின்று ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுறாங்க, பேச்சுவார்த்தையில். அப்போ 2 மோட்டார் சைக்கிளில் மர்ம நபர்கள் வராங்க.
தாக்குதல் நடத்தி அந்த 2 சயின்டிஸ்ட்டும் இறந்து போகிறாங்க. அதனால் மற்ற 3 சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கிலி வந்துடுது, பயம் வந்துடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 பேர், இப்போ 2 பேர், 4 பேர் வந்து இறந்து போகிறார்கள். அடுத்ததாக என்ன அப்படின்னா, ஈரானுடைய அதிபர் ரைசி அப்படின்னு, இப்ராஹிம் ரைசின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அசர்பைஜான் நாட்டுக்கு ஒரு விசிட்டுக்காக போகிறாரு. திரும்பி வரும்போது அவருடைய ஹெலிகாப்டர் வெடித்து செதறி நொறுங்கி விழுந்துருது. அதில் அவர் இறந்து போகிறார். இதெல்லாம் வந்து ஈரானுக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு கொதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அவங்க வந்து என்ன பார்த்துக்கிட்டே இருக்காங்க, சமயம் பார்த்து செய்யணும்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டயத்தில் வந்து இப்போ இது வந்து ஒரு சின்ன சைடு ஸ்டோரியாக வச்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா இதை நம்ம ரீகால் பண்ண போகிறோம், பின்னாடி கொண்டு வர போகிறோம். இதனுடைய கனெக்ஷன் எப்படிங்கிறத பின்னாடி கொண்டு வர போகிறோம். நம்ம ஒரிஜினலாக பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு போனோம்னு வச்சுங்களேன். இஸ்ரேல் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ளிக்கல் ஸ்டோரியை சொல்லுங்கள். அதாங்க சார், இப்போ என்னென்னா இஸ்ரேல் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது காசா ஓகே பாலஸ்தீனர்கள் இங்கே வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் பண்ணாங்க அப்படின்னு நியூஸாக தான் வரும் ஆரம்பிக்கும் போதே. அதுக்கு பின்னாடி என்ன எதுக்காக அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அது என்னென்னா இவங்க எல்லாரும் நியூஸ் சொல்கிறவங்களோ இதோ வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட், மக்களுக்கு இதெல்லாம் தெரியும், லேட்டஸ்ட் நியூஸை மட்டும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா பல பேருக்கு வந்து லெங்க்தியாக படிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ அந்த இது இருக்காது, விருப்பம் இருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், என்னுடைய பாயிண்ட் அந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்காக தான் இந்த டிஸ்கஷன். ஆமாம், அதனால அதாவது யூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து அவங்களுடைய ஆரம்ப கால இது வந்து அப்ரஹாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தி காட் ஆஃப் ஏப்ரஹாம்னே அவங்க சொல்லுவாங்க. அந்த ஏப்ரஹாம் தான் வந்து முதல்ல அவங்களுடைய கிளானில் இருக்கிற, அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ஆனால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டவர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மெசபடோமியா, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈராக், அதுக்கு பக்கத்தில் வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ்னு ஒரு வளமான பகுதி, அங்கே தான் அவர் இருக்கார். அவர் குடும்பம், அவருடைய சொந்தங்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க. கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அவர் ஒரு நாள் வந்து கடவுள் அவருக்கு வந்து இதில் மட்டும் நல்லா குறிப்பாக கவனிச்சுங்க, யாருக்குமே உருவ வழிபாடு கிடையாது. ஜூஸாக இருக்கட்டும், ஈவன் கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இல்லை இஸ்லாமாக இருக்கட்டும், உருவ வழிபாடே கிடையாது. அசரீரி மாதிரி ஒரு குரல் கேட்கும். அந்த நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா அப்படின்னு. கானான் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நானாக சொல்லலை, ஜூஸினுடைய புனித நூலான தோராலையும் இருக்குது, கிறிஸ்டியானிட்டியோட ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயும் இருக்குது. அதனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் சந்தேகப்பட வேணும். அது மாதிரி அவர் கூப்பிட்டு போகும்போது, உனக்கு இந்த மாதிரி ஒரு பாலும் தேனும் பெருகி ஓடக்கூடிய நிலத்தை உனக்கு நான் அளிப்பேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போகிறாரு. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் அப்படின்றதும் இருக்குது. அதனால் இந்த ஜூஸுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு பெருமை இருக்கும், நாங்கள் தான் கடவுளால் ஆசீர்வாதிக்கப்பட்டோம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னி வரைக்கும் அது இருக்குது அவங்களுக்கு. அதில் அவங்களுக்கு ரொம்ப பெருமை. அதில் அந்த கானான் தேசங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, இப்போ இருக்கிற இஸ்ரேல் தான். கிட்டத்தட்ட அந்த பகுதிக்கு தான் அவங்க வந்து சேர்றாங்க. அந்த காலத்தில் வந்து பலஸ்தீனியர்கள் இல்லை அப்படின்னு எல்லாரும் சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களோ, ஈராக்கில் இருக்கிறவங்களோ, ஈரான் கிடையாது, ஏன்னா ஈரான் வந்து பர்ஷியான் சொல்லப்பட்டது, பர்ஷியர்கள் தான் அங்கே இருந்தாங்க, அந்த பாரசீகர்கள்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பேக்ரவுண்டை பார்க்கும்போது எல்லாருமே அந்த சவுதி அரேபியா, இன்றைக்கி இருக்கிற அரேபியா எல்லாருமே அரேபியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லப்பட்டாங்க, இந்த ஜூஸை தவிர. அது புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ அந்த பலஸ்தீன்ற வார்த்தை வந்து லேட்டரான் தான் வந்தது, அது பின்னாடி தான் வந்தது அது. ஆனாலும் அவங்க பலஸ்தீன், அந்த இடம் பேர் பலஸ்தீன் இருந்தது, பிலிஸ்தீன் இருக்கும். நீங்கள் பிப்ளிக்கல் இதிலெல்லாம் எடுத்து போயின்னா பிலிஸ்தீன் தான் இருக்கும் அது. அந்த இடத்துல வந்து அவங்க தங்கினாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே ஏற்கனவே யாரை வந்து புதுசாக நம்ம இடத்துல கூடியிருக்காங்கிற ஒரு இது அப்பயே ஆரம்பிச்சது அது. அப்படியே ஆனால் என்ன ஆயிடுச்சு, இவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்ககிட்ட ஒரு பெரிய பவர் இருக்கிற மாதிரி அவங்க தான் யூதர்கள், அவங்க தான் அந்த மாதிரி இது பண்ணால் அந்த கிளான் அப்படியே வளர்ந்துகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த யூதர்கள் வந்து நான் சொன்ன இந்த பெருமையினால் சில தகாத செயல்கள், அடாவடித்தனம் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால கடவுள் வந்து எனக்கு எகென்ஸ்டாக நீங்கள் வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்களுக்கு சொல்லிட்டாங்க, இது மாதிரி உலகம் ஃபுல்லும் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவங்க உலகம் ஃபுல்லும் போயிட்டாங்க, பல கண்ட்ரிக்கு வேறு வேறு இதில். அதில் தான் நீங்கள் பாருங்கள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரோ எஜிப்டில் இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட அடிமையாக இருந்தாங்க, ரோமில் அடிமையாக இருந்தாங்க, கிரீஸில் அடிமையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெயின் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கு, இங்கிலாந்து அவங்கள அடிமை மாதிரி வச்சுருந்தது, காலனி மாதிரி வச்சுருந்தது, நிறைய பேர் அவங்கள ஆண்டிருக்காங்க அந்த ஜூஸை. அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஹிட்லர்,
கொன்று குவிச்சார். த ஹோலோகாஸ்ட் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. அதில் வந்து அவங்க கொல்லப்பட்டார்கள். ஸோ இருந்தாலும் தைரியத்தோட எவ்வளோ லட்சக்கணக்கான மோர் தென் மில்லியன் அப்படிங்கிறாங்க, 10 லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்காங்கன்றாங்க ஜூஸ் ஹிட்லரால். ஜெர்மனியில் அவங்கள வந்து வெறும் வேலை செய்ய வைக்கிறது, சாப்பாடு கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சில பேர் வந்து ரஷ்யாவில் செட்டில் ஆனாங்க, இந்தியாவில் கூட செட்டில் ஆகிருக்காங்க. பாம்பேயில் வந்து எனக்கு தெரிஞ்சு வசை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அப்போ அந்த காலத்தில் அது பெரிய போர்ட்டு, இப்போ அது ஒரு சின்னதாக இதுவாகிடுச்சு. அந்த போர்ட்டில் வசைங்கிற போர்ட்டில் வந்து அவங்க லேண்ட் ஆகிருக்காங்க. இந்த ஜூஸ்லாம் லேண்ட் ஆகி அங்கே வந்து தங்களுடைய கோவில்கள், சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய வழிபாட்டு தலம், அதெல்லாம் அமைச்சிருக்காங்க. இன்றைக்கும் வந்து பாம்பேயில் நிறைய பேர் ஜூஸ் செட்டில் ஆகிருக்காங்க. கொச்சின்லேயும் வந்திருக்காங்க. கொச்சினில் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு சினகாக் கொச்சினில் தான் இருக்குன்ற ஒரு வரலாற்று நிகழ்வு கூட இருக்குது. அதுதான் நான் ஒரு இதெல்லாம் கூட சொன்னேன் நினைக்கிறேன். மோடி கிட்ட வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் ரிப்போர்ட்டர், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கேரளாலேருந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து டூரிசம் பற்றி இவ்வளோ பேசுகிறீங்க, கேரளாவுக்கு என்ன செய்கிறீங்கன்னு போது அவர் மோடி குறிப்பாக அதை பார்த்து என்ன ஷார்ப்பு மைண்டு பாருங்கள். அவர் குறிப்பாக சொல்கிறார், ஜூஸ் ஃபஸ்ட்டு கட்டின சினகாக் கோவில் உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் அதை ப்ரமோட் பண்ணுறதை விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். அதுதான் அந்த மாதிரி கொச்சினில் இருக்குது, வசையில் இருக்குது, அது மாதிரி. ஸோ இங்கெல்லாம் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக அவங்க சிதறடிக்கப்பட்டதால் ஒரு சரியான நாடு, அந்த நாடு வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க இல்லையா. ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அதில் ஒரு 50 குடும்பங்களில் 40 குடும்பம் வெளியே போயிடுச்சுன்னா 40 ஆக்குப்பை பண்ணேன். இல்லீகல் ஆக்குபேஷனோ இல்லை லீகல் ஆக்குபேஷனோ எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம், ஆக்குப்பை ஆயிடுச்சு. யூதர்கள் வாழ்ந்த இடம், பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த இடத்த வந்து மற்றவங்க ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாம் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹிட்லரோட டைம் வந்தபோது 2ஆம் உலகப் போர் நடந்தது. அந்த 2ஆம் உலகப் போரும்போது பிரிட்டிஷ் வந்து ஜூஸை வந்து அடக்கி வச்சுருந்தாங்க அவங்க கையில். அதாவது ஹிந்தியில் கப்ஜா மே ரக்கோ அப்படின்வாங்க, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதை வச்சுருந்தாங்க அவங்க. அது மாதிரி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சது. பிரிட்டனுக்கு வந்து ஏகப்பட்ட தலைவலி. இந்தியா பல காலனி நாடுகள்லாம் போராட்டம் நடத்தி அவங்களுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால் இங்கிலாந்து வந்து சாமர்த்தியமாக என்ன பண்ணிடும், இங்கிலாந்து வந்து ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா குயுக்தி மிக மிக அதிகமான நாடு இங்கிலாந்து. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, நைஸாக இந்த ப்ராப்ளத்தை தூக்கி யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் மேலே போட்டாங்க. நீ எப்படியோ எடுத்து சார்ந்து இது பண்ணிக்கணும். அப்புறம் பல நாடுகள்லாம் ஒன்று கூடினாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவில் யூதர்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப உழைச்செல்லாம் பைசா சம்பாதிச்சு நல்ல மேலே. அதனால் என்ன வந்து அமெரிக்காவில் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக யூதர்கள் பல பேர் இருந்தாங்க. அதனால அமெரிக்காவில் அவங்களுக்கு வந்து ஆதிக்கம், கொஞ்சம் பவர் இருந்தது. அதெல்லாம் யூஸ் பண்ணித்தான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் இன்றைக்கு இருக்கக்கூடிய, அதாவது வந்து ரெஃபரன்ஸ் வந்து தோரா புக்கும் ஓல்டு டெஸ்டமெண்ட்டும், அதில் கடவுள் எந்த நிலம்னு சொல்லியிருக்காரோ அதன்படி அமைத்து கொடுக்கப்பட்டது தான் இன்றைக்கி இருக்கிற இஸ்ரேல். அவங்களுக்கு கொடுத்தது கொஞ்சம் நிலம்தான். அதில் வந்து கிட்டத்தட்ட 60% வெறும் பாலைவனம். 40% அவங்க இவ்வளவு முன்னேறிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போ வந்து எனக்கே சமயத்தில் தோணும், நிஜமாவே இவங்க கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அப்படின்னு தோணும். இப்போ வந்து அந்த மிதப்பு அந்த பெருமை எல்லாம் அடங்கி அவங்க வந்து எந்நேரமும் டெய்லி என்னைக்கு சைரன் ஒலிக்கும் பதுங்கு குழியில் போய் படுத்துக்கலாங்கிற லெவலில் தான் இருக்காங்க. நிறைய முன்னேற்றம். யூதர்களில் வந்து மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு, மிகப்பெரிய ஆளுங்கள்லாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து பெரிய பெரிய வங்கிகள்லாம் அவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லப்படுது. டைமண்ட் மர்ச்சன்ட்ஸும் அவங்க தான். அதையும் நம்ம பார்த்தோம், பெல்ஜியமில் ஆண்ட்வர்ப்பில் அவங்க தான் உலகத்திலேயே பிகஸ்ட் டைமண்ட் மர்ச்சன்ட்டு. பணத்தில் கொழிக்கிறவங்க அவங்க தான், யூதர்கள் தான். அது மாதிரி இல்லாத இதுதான் வந்து உங்களுக்கு அதாவது பிப்ளிக்கல் காலம்னு சொல்லக்கூடியதுலேருந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இது இவ்வளோ இது கிடையாது. நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. 10 கமாண்ட்மெண்ட்ஸ் மூவி பாருங்கள், பென்ஹருங்கிற மூவி பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா. அதாவது டெக்னாலஜி வளராத காலத்திலேயே நான் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய மூவிகள் இதெல்லாம். இந்த சினிமாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இது உங்களுக்கு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், அவ்வளோ கிடையாது. இதெல்லாம் இப்போ வச்சு பேசணும்னா 10 நாள் ஆகும். அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து யூஎன் கிட்ட பிரச்சனை போன உடனே இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தது, அப்படி உருவாக்கப்பட்டதா இஸ்ரேல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாம், அப்படி உருவாக்கப்பட்டது தான் இஸ்ரேல். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே ஏற்கனவே இருந்த பிலஸ்தீனர்களும், அதாவது பிலஸ்தீனர்களிடத்தில் வந்து கடவுள் யூதர்களை கொண்டு வைக்கிறாரு, யூதர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் அந்த இடத்துக்கு அவங்க உடனே அந்த யூதர்கள், அதாவது பிலஸ்தீனர்கள் வந்து அந்த இடத்த ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் திருப்பி நாடு உருவாக்கப்பட்டு அவங்க வந்த உடனே பிலஸ்தீனர்களுக்கு கோபம் வருது, என்னடா இது திருப்பி இவங்க வந்துட்டாங்களே அப்படின்னு. அதனால வந்து இதில் இந்த பிலஸ்தீனர்களுடைய இதில் வந்து குறிப்பாக யாரை சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து யாசர் அரஃபட்டை சொல்லலாம். அவர் தான் அவங்களுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் ரொம்ப போராடினார்.
ஆனால் கொஞ்சம் லேண்டு முதல்ல வந்து நிறையா லேண்டு வந்து மொத்தம் அந்த ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 60% லேண்டு வந்து பெலஸ்தீனியருக்கும் 40% இஸ்ரேலியர்களுக்கும் தான் யூதர்களுக்கும் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இப்போ அது மாறிடுச்சு, அந்த ரேஷியோவே மாறிடுச்சு. யாருக்கு அதிகமாக கிடைச்சதோ அவங்க குறைஞ்ச லேண்டில் இருக்காங்க, யார் குறைச்ச லேண்டு கொடுத்ததோ அவங்க அதிக லேண்டில் இருக்காங்க. அதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எங்களோட இடம், நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போ. பலஸ்தீனியர்கள் சொல்கிறாங்க. யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த இடம்ப்பா, நாங்கள் எங்களுக்கு இருக்கிறதே இது ஒரு இடம் தான், நாங்கள் வேறு எங்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் பாலைவனமாக இருந்த நிலத்தையும் வந்து அவங்க டெக்னாலஜியில் ரொம்ப பெரிய அளவில் போகிறாங்க. ட்ரிப் இரிகேஷன்லாம் செஞ்சு வளமான நாடாக்கிட்டாங்க. டெக்னாலஜியில் பெரிய அளவில் இருக்காங்க. இஸ்ரேலினுடைய உளவு ஸ்தாபனமான மொசாத் வந்து இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய திறமையான நிறுவனம், நம்பர் 1 அப்படின்னு போற்றக்கூடிய நிலையில் இருக்குது. இதுதான் இப்போ அந்த இஸ்ரேலினுடைய இது. சரி, இப்போ வந்து என்ன போருக்கு என்ன காரணம் அப்படி அந்த இடத்துல வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த இடத்துல தான் யூதர்கள், இந்த பக்கம் பார்க்கும்போது பாலஸ்தீனியர்கள். இந்த பலஸ்தீனியர்களை வந்து அவங்க வந்து இஸ்லாம மதத்தை பின்பற்றுறவங்க தான். ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து அவங்கள அரபுன்னு ஏற்றுக்கல, அவங்களும் ஒரு பாலஸ்தீனியர், அவங்களும் ஒரு இஸ்லாம் இது பண்ணக்கூடியவங்க அப்படி தான் வச்சுக்கிறாங்க. அவங்க ஒன்றும் அவங்கள பெருசாக பாராட்டி இது பண்ணி ஒன்றும் செய்யலை. ஸோ இப்போ முதல்ல ஆரம்பத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, பலஸ்தீனியர்கள் வந்து எங்களோட லேண்டுன்னு சொல்லி அடிக்கடி போரில் ஈடுபடுறது, இதில் இது பண்ணுறது, அந்த மாதிரி செய்யும்போது என்னாச்சுன்னா, இப்போ இவ்வளோ பெரிய லேண்ட் இருக்குது, இங்கேருந்து கொள்றாங்க, உடனே அவங்களை அடித்து பின்னாடி தள்ள வேண்டியது. அப்போ என்ன, அந்த இடத்த இஸ்ரேலை பிடிச்சிரும், நாங்கள் இங்கே தான் இருப்போம், ஏன்னா எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த காசா ஸ்ட்ரிப்பை, காசா லேண்டாக இருந்தது காசா ஸ்ட்ரிப் ஆகிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு. பாவம், அதுவும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்ன செய்யறது, அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பலஸ்தீனியர்கள் வந்து இவங்களோட மட்டும் இல்லை, அவங்க ஈஜிப்ட்லேயும் இதே மாதிரிலாம் தகராறுலாம் பண்ணி அதெல்லாம் ரொம்ப டீப்புங்க, அதெல்லாம் இப்போ பேசவே முடியாது. ஈஜிப்டில் தகராறு பண்ணியிருக்காங்க, சவுதி அரேபியாவில் இருந்தது வந்து அதனால தான் இப்போ சரி இந்த பலஸ்தீனியர்கள் வந்து ஒரு மாதிரி அடக்கி வச்சு ஒரு மாதிரி ஒன்றும் இப்போ இது இல்லாமல், அது அவங்களுடைய கல்ச்சரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் யூதர்கள் கல்ச்சரில் இருந்ததுனால இது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேச்சுவார்த்தைன்னு அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வரல. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுதான் அதாவது என்னுடைய பார்வையிலேருந்து என்ன அப்படின்னா, இடத்துக்காக நடந்து வந்த போர் வந்து மதத்துக்காக மாற்றப்பட்டது பல உலக உளவு ஸ்தாபனங்களால். அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய அது என்ன சொல்கிறது வந்து இல்லை, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து, திருப்பி சொல்கிறேன், இடத்துக்காக நடந்த சண்டைகள் மதத்துக்காக மாற்றப்பட்டது பல்வேறு உலக உளவு ஸ்தாபனங்களால். அவங்களுக்கு அதில் பயங்கர ஆதாயம், அதை தான் வச்சு செய்கிறாங்க. இப்போ எந்தெந்த விதத்தில் ஆதாயம்னா, நான் பல முறை சொன்ன மாதிரி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், அதுக்கப்புறம் ஃபார்மா, இதுதான் அவங்களுடைய மெயின் எய்மு. அதை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்போ அது வந்து மதம் சார்ந்ததாக மாற்றப்பட்டதோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் இஸ்ரேலை வந்து மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் ஒரு அந்த மெடிட்ரேனியன் சி பக்கத்தில் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வந்து காசா ஸ்ட்ரிப் இருக்கும், அதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெடிட்ரேனியன் சி இருக்கும். இஸ்ரேலுக்கு மேலே வந்து, அதாவது கொஞ்சம் லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்கன்னா லெபனான் இருக்கும், ரைட் சைடு மேலே ஃபுல்லும் சிரியா, அதுக்கு மேலே டர்க்கி, இந்த சைடுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜோர்டானை ஒட்டி சவுதி அரேபியா, கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஜிப்டு, அதுக்கப்புறம் அதே ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னாக்கா லிபியா இருக்கும், அப்புறம் டுனிஷியா. ஆக மொத்தம் ஜூயிஷ் கண்ட்ரி, யூதர்கள் நாட்டை சூழ்ந்து ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல்லும் இஸ்லாமிக் வேர்ல்டு தான், நாடுகள் தான். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மத ரீதியாக எப்போ உள்ளே கொண்டு வந்து கிளப்பி விட்டாங்களோ, இப்போ இட ரீதியாக போயிடுச்சு. அதை அப்படியே மறக்கடிச்சிட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய திறமை இந்த உளவு ஸ்தாபனங்களால் செஞ்சப்பட்டது. இப்போ நான் மத ரீதியாக என்னுடைய தம்பி அண்ணன், அதனால் நான் அவனுக்கு உதவி பண்ணுறேன்னு லெபனான் வர வேண்டியது, சிரியா சமயத்தில் இது பண்ணுவோம். இந்த மாதிரி பல நாடுகள் இப்போ வந்து 6-7 நாடுகளை இஸ்ரேல் தன்னந்தனியாக நின்று தோற்கடித்து ஜெயிச்சிருக்காங்க ஒவ்வொரு வாரலையும். ஆமாம், ஒரு ஈஜிப்ட் அவங்களோட மோதி பார்த்தாங்க, பேசாமல் விட்டுட்டாங்க. சவுதி அரேபியா மோதித்து அவங்களையும் விட்டுட்டாங்க. இப்போ நண்பர்கள் ஆகிட்டாங்க ஓரளவுக்கு. அதே மாதிரி லிபியா, டுனிஷியா எல்லாமும் மோதித்து எல்லாம் அடங்கிட்டாங்க. இந்த இன்னும் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து லெபனான்,
அதுக்கப்புறம் சிரியா, லெபனான், சிரியா, அது யமன் வந்து அது யமன் வந்து அவங்க டைரெக்டாக இப்போ வரல, இன்டெரக்டாக பண்ணுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் குழு மட்டும்தான் வந்து இதுவாகுது. அதுக்கு யமன் சப்போர்ட் பண்ணுறதா நம்ம எடுத்துக்கலாம். இங்கே வந்து குறிப்பாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ சவுதி அரேபியா சொன்னேன், அதை தாண்டி அது அந்த பர்ஷியன் கல்ஃபில் பார்த்தீங்கன்னா குவைத் இருக்கும், யுஏஇ இருக்கும், கட்டார் இருக்கும், வரிசையாக கண்ட்ரிஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே தான் வந்து ஈரான். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ரொம்ப தூரம். ஆமாம், ஈராக் வேறு இருக்குது. அதான் ஆமாம், ஈராக் அந்த பக்கம் இருக்குது, குவைத்துக்கு மேலே ஈராக் இருக்கும். இவங்க எல்லாம் விட்டுட்டு எதுக்கு ஈரான்? இதில் இன்னொரு முக்கியமான செய்தி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஈரான் வந்து ஷியா முஸ்லீம்ஸ் இருக்கிற நாடு. அதே மற்ற பல நாடுகள் கொஞ்சம் இடத்துல அதாவது மிக்சடாக தான் இருப்பாங்க. ஆனால் எங்கே வந்து மெஜாரிட்டி இருக்கோ அவங்க அந்த கண்ட்ரி ஆகிடும். இப்போ சவுதி அரேபியா எடுத்திங்கன்னா சன்னி முஸ்லீம்ஸ் தான் ஜாஸ்தி. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும், ஏன்னா தமிழில் பேசுகிறதுனால அப்படி தான் சொல்ல முடியும். சன்னி முஸ்லீம்ஸ் தான் அங்கே ஜாஸ்தி, அதனால் அவங்க மெஜாரிட்டி, அதனால் அது சன்னி நாடு, சன்னி இதை தான். அதே மாதிரி ஈரானில் எடுத்துன்னா சன்னிஸும் இருக்காங்க, ஆனால் அது ஷியா அதிகமாக இருக்கணும். அது ஷியா சார்ந்த இஸ்லாமிக் நாடாக நம்ம பார்க்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை. இதில் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டேஜ் அதாவது இந்த சன்னி ஷியா வந்தது வந்து அது இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி. முகமது நபி அவர்களுடைய வழித்தோன்றலாக வந்தவர் இமாம் அலி, அவருடைய மருமகனாக சொல்லப்படுவர். அவங்கள சார்ந்து அவர்களுடைய தலைமையில் போனது ஷியா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து முகமது நபியினுடைய தலைமை இதுவாக இருந்தார், அதாவது குருஜிக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, டிசைபிள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்தது வந்து அபூபக்கர் அவர்கள். அந்த அபூபக்கர் அவர்களுடைய பெண்ணை தான் முகமது நபி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த அபூபக்கர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து டைனாஸ்டி வழியாக வர்றது கிடையாது. முகமது நபி வந்து இது சொர்க்கத்துக்கு போகும்போது யார் வரணும் தனக்கு பிறகுன்னு எழுதி வைக்கல, அந்த மாதிரிலாம் அவர் சொல்லவும் இல்லை. அதனால் அபூபக்கரை ஏற்றுக்கிட்டவங்க அந்த சன்னி பிரிவாகவும், இமாம் அலியை ஏற்றுக்கிட்டவங்க வந்து ஷியா பிரிவாகவும் பார்க்கப்படுகிறது. இதுதான் அவங்களுடைய பேக்ரவுண்டு. இது எதுக்காக சொல்லணும்னா, பல பேருக்கு இது புரிஞ்சிருக்காது, அதனால் ஜஸ்ட்டு நாங்கள் இதை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு இதில் செஞ்சுருக்கோம். வளவளன்னு பேசுகிறோங்கிற மாதிரி கிடையாது. அப்போ அந்த நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதை பற்றியெல்லாம். ஏன்னா உலக வரலாற்றை படிக்கணுன்னு இருக்கவங்களுக்கோ, ரிலீஜனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்களோ நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் இவங்க பேக்ரவுண்டு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலஸ்தீனியர்கள் வந்து இஸ்லாமிக், ஆனால் சன்னி இனத்தை சேர்ந்தவங்க, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க. அவங்க ஷியா முஸ்லீமான ஈரான், பலஸ்தீனில் இருக்கிறவங்களுக்கு, சன்னி முஸ்லீம்களுக்கு எந்த விதத்தில் உதவி தேவைப்படுது, இவங்க எதுக்காக இதில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். இதுதான் உலக அரசியல். இது யாருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் புரியல, இப்பயுமே நிறைய பேருக்கு புரியல. ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய பார்வை அதில் வேற இருக்குது. அதனால தான் அதை பற்றி பேசலான்னு நான் யோசித்தேன். நான் வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.